கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு. நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம்கிட்ட கொண்டக்கடலையை வேக வச்சுருக்கேன். அதுக்கு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட்டான பிறகு கொஞ்சமாக கடுகு தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நீங்கள் அப்படியே ஒன்று சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தா கொஞ்சம் நேரம் எடுக்கும். நான் கொண்டக்கடலேருந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. ஒரு கொதி வந்துடும். கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி அந்த வத்துற அளவுக்கு, அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்தால் தான் அதில் வந்து மசாலா ஃபுல்லாக கோட் ஆகும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டி அது பச்சை வாசலாம் போயிருக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் கிட்ட சிம்மிலையும் மீடியம்லேயே வச்சு மாற்றி வேக வச்சேன். லாஸ்ட்டாக மல்லித்தழை சேர்த்து இறக்கிடலாம். இப்போ இந்த மசாலாவோட நம்ம கொண்டக்கடலையில் இன்னும் கொஞ்சம் நம்ம வெங்காயம், கேரட் இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மசாலாவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட அடிஷ்னலாக நம்ம வெளியில் சாப்பிட்ற மாதிரி பாருங்கள், கொஞ்சம் பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, கேரட் துருவினது, கொஞ்சமாக மாங்காய், இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மாங்காய் சீசன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.